ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம வால்பாறையில் இருக்கோம். சான்ஸே இல்லைங்க. சொர்க்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் ஒரு வேளை சொர்க்கம்னா இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. 7வது சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுற வால்பாறை. அப்படிப்பட்ட இந்த அழகான சொர்க்கத்துக்குள்ள நாம சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ வழியாக ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நைட்டு நம்மளோட ஸ்டே இங்கே வால்பாறையில் தான். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சுற்றி பார்க்க கிளம்ப போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற முகமரியா உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரப்போகிற நம்மளோட ட்ராவல் பிளாக்ஸும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இதுக்கு முன்னாடி ஆலியார் டு வால்பாறை ட்ராவல் பிளாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் வால்பாறை ரீச் பண்ணும்போதே மணி 7க்கு மேலே ஆயிடுச்சு. நாம் வந்து இந்த டைம்க்கே பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லா ரூம்ஸுமே புக் ஆகிடுச்சு. ஒரு வழியாக தேடி அலைஞ்சு பார்த்தோம்னா 8:30 மணி போல் நமக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் கிடச்சிருக்கு ஸ்ரீ முருகன் ஹோம் ஸ்டேயில். அங்கே எங்களுடைய ஸ்டே பொறுத்த வரைக்கும் 100% சேஃபாக தான் இருந்தது. ஃபேமிலியோட ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு 10x10 ரூமில் குயின் சைஸ் பெட்டோட டிவி அண்ட் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு பேத் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி. சின்ன ரூமாக இருந்தாலுமே நல்லா நீட்டாகவே இருந்தது. பட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை. புதுசாக போன ஒரு இடத்துல அவசரத்துக்கு நம்ம ஃபேமிலியோட சேஃபாக ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் இப்படி ஒரு இடம் கிடைச்சதே நமக்கு பெருசு தான். பட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது 3500 ருபீஸ்க்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ரூம்ஸ் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. வால்பாறை மெயின்லேயே இருந்தாலுமே இந்த ஹோம் ஸ்டே அமைஞ்சிருக்கிற இடம் இந்த ப்ரைஸ்க்கு அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ இங்கே நம்மளோட ஸ்டே டீட்டெயில்ஸ் எதுவும் இந்த வீடியோவில் நாம் இன்க்ளூட் பண்ணலை. பட் நீங்கள் இங்கே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு லக்ஸுரிஸாக ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரூம்ஸ் உங்களுக்கு செட் ஆகாது. இங்கே ஏகப்பட்ட லக்ஸூரியஸ் ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருடைய பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே நல்லா விசாரித்து பார்த்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை வேணாம், நம்ம நேர்லேயே போய் பார்த்து ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக, அதாவது மதியமே வந்து பார்த்து ரூம் புக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. அப்போ தான் நம்மளோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டே அமையும், அதுவும் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே. ஒரு வழியாக ரூம் கிடைச்சதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் ரூமில் வச்சுட்டு இப்போ நாம் டின்னர் சாப்பிட போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் இந்த நேரத்துலேயும் கூட சுட சுட இட்லி, தோசை, பணியாரம் கிடைக்கிற மாதிரி நிறைய ரோட் சைட் ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நைட் டைமில் கூட குளிரும் சொல்கிற அளவுக்கு அதிகமாகலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அடுத்த நாள் காலை நாங்கள் சொன்ன மாதிரியே இந்த சொர்க்கத்தை நம்மளால் எவ்வளோ தூரம் சுற்றி பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களோட சேர்ந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்களும் ரெடியாக இருக்கீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா வால்பாறையோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கே இருக்கிற மெயின் சன்னதியில் பார்த்தோம்னா முருகர் வள்ளி தெய்வானையோட சேர்ந்து காட்சியளிக்கிறாரு. இங்கே உள்ளேயே பார்த்தோம்னா சுவாமி ஐயப்பன் மற்றும் சிவனுக்கும் தனித்தனி சன்னதிகள் நல்லா பெருசாகவே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி நவகிரகங்கள் சன்னதியும் தனியாகவே அமைச்சிருக்காங்க. முருகர் சன்னதி பார்த்தோம்னா கொஞ்சம் உயரமான இடத்துல அமைச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-8 படிகள் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்குது. முருகர் சன்னதிக்கு வெளியில் பார்த்தோம்னா அதே உயரத்தில் நல்ல ஒரு பெரிய மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வர பக்தர்கள் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணலாம். அப்படியே கோயிலோட பின்புறம் வந்தோம்னா இங்கேயே பொங்கல் வச்சு சமைக்கிற மாதிரி நிறைய அடுப்புகளோட நல்ல ஒரு பெரிய இடம் நல்லா வசதியாகவே அமைச்சிருக்காங்க. வால்பாறையோட மையப்பகுதியாக இருந்தாலுமே இந்த திருக்கோயிலானது நல்ல ஒரு அழகும் அமைதியும் நிறைந்த சூழலில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் வால்பாறைக்கு நேரில் வரும்போது மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். இங்கேயும் நமக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை. கோயிலுமே பார்த்தோம்னா மெயின் ரோட் பேஸில் இருக்கிறதால பார்க்கிங்கில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இங்கே நமக்கு பிரசாதமாக வெண்பொங்கல் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதுவே சரியாக இருக்குது. சரி வாங்க இனி நாம் அடுத்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வண்டியில் ஃபியூயல் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் பார்த்த வரைக்கும் வால்பாறையில் இந்த ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும்தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு. வேறு எங்கேயும் பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ போகிற வழியில் வேறு எங்கேயாவது ஃபில் பண்ணிக்கலாம்னு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. சிஎஸ்ஐ தூய கிறித்தவ ஆலயம் வால்பாறை. வெளியிலேருந்து பார்க்கும்போதே இந்த சர்ச் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள்.
இங்கிருந்து கூழாங்கல் ஆறு ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நாம் ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். இங்கே வால்பாறையில் மெயின் ஏரியாவிலேருந்து வெளியில் போயிட்டோம்னா நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் மேக்ஸிமம் எல்லா சிக்னல்ஸுமே கட் ஆகிடும். நாம் போகிற வழியில் திரும்ப சிக்னல் கிடைக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இங்கே நாம் பார்க்க போகிற இடங்களுக்கான முக்கியமான ரூட்ஸை மட்டுமாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நாம் பார்க்க போகிற இடங்களில் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாகன போக்குவரத்து அதிகம் உள்ள இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இங்கே நாம் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது ஆப்போசிட்லேயோ இல்லை நமக்கு பின்னாடியோ எந்த ஒரு வாகனங்களையும் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. அந்த நேரத்தில் நம்ம சரியான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்போவும் நாம் போகிற இடங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்ம கூடவே வர்ற நம்ம கூகுள் அக்காவும் நம்ம கூட அந்த இடங்களில் இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் மற்றபடி பார்த்தோம்னா வேறு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நம்மளோட இந்த ட்ரிப்பை நம்ம நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு காட்சியளிக்கிற இந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வால்பாறையில் இதுதாங்க மெயின் ஜங்ஷன். இங்கேருந்து தான் மேக்ஸிமம் எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்க்கும் போகிற மாதிரி இருக்குது. இங்கே வச்சிருக்கிற டிரெக்ஷன் போர்ட் படி பார்த்தோம்னா இங்கிருந்து சரியாக 19 கிலோமீட்டர்ஸில் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ கூழாங்கல் ரிவர் பார்த்துட்டு இதே ரூட்டில் அப்படியே நாம் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸுக்கும் போயிடலாம். இப்போ நாம் கூழாங்கல் ஆற்றுக்கு வந்தாச்சு. இங்கே நமக்கு எந்தவித சார்ஜஸும் இல்லை. ஜஸ்ட்டு ரோட் பேஸில் இருக்கிற இந்த கூழாங்கல் ஆறில் அப்படியே நாம் இறங்கி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேசஸில் வச்சுருக்கிற எச்சரிக்கை பலகைகளை மறக்காமல் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு போங்க. நாம் வந்திருக்கிற இந்த மே மாதத்தில் தண்ணி அவ்வளவா இல்லை. பாலத்துக்கு கீழே வேணால் கொஞ்சம் ஆழம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த ஆற்றுல நாம் கால் வைக்கிற எல்லா இடத்துலையும் ஆற்று மணலும் கூழாங்கற்களும் தாங்க இருக்குது. ஸோ இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி நடக்கும்போது நம்ம பாதங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. கொஞ்சம் கூட ஆழம் இல்லாமல் தண்ணியும் நல்லா தெளிவாக இருக்கிறதால குழந்தைகளும் சேஃபாக இறங்கி விளையாட முடியுது. குட்டி குட்டி மீன்கள் நிறைய இருக்குது. அதை தான் எல்லாரும் பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வரும்போது நீரோட்டம் அதிக அளவில் இருந்ததுன்னா தயவு செய்து இந்த ஆற்றுல இறங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. 2023 பார்த்தோம்னா இங்கே வால்பாறைக்கு சுற்றுலா வந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 5 பேர் இந்த கூழாங்கல் ஆற்றுல தாங்க தவறி உயிரிழந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு மறுபடியும் வேறு யாரும் இறங்கிட முடியாத அளவுக்கு வேலி போட்டு அடைச்சிட்டதாக சொல்கிறாங்க. பட் மற்ற இடங்களில் ஆழம் இல்லாமல் தானே இருக்குது அப்படின்னு மட்டும் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இந்த மாதிரியான நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 15 to 30 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நாம இதே ரோட்டில் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் தேவையான இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து வால்பாறையோட பியூட்டிஃபுல் சீனரிஸ் அண்ட் நாம போக போகிற டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே எவ்வளோ தூரம் வீடியோவில் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் வந்திருக்கிறது சம்மர் டைம்ங்கிறதால குளிரெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இந்த காலை நேரத்தில் இந்த மலையில் வீசுகிற காற்றை பார்க்கும்போது அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு மழை வந்து நம்ம காதில் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கே லெஃப்டில் ஒரு ரோட் போகுது இல்லைங்களா, இந்த வழியாக போனோம்னாலுமே 10 கிலோமீட்டர்ஸில் பாலாஜி கோயிலை ரீச் பண்ணிடலாம்னு போட்டிருக்கு. நாம் போயிட்டு இருக்க சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் போகணும். இந்த சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் போயாகணும். இந்த செக் போஸ்ட் வழியாக காலை 9 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் தாங்க நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த டைம்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு என்ட்ரி ஃபீயாக பர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியிலிருந்து வர நம்மளால் இந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கிற இயற்கைக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு 100% முனைப்போடு செயல்படுற இந்த வன பாதுகாவலர்களோட முயற்சியை கண்டிப்பாக நாம் பாராட்டியே ஆகணும். ஆமாங்க, நாம் கொண்டுட்டு வந்திருக்க திங்ஸில் ஏதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களோ இல்லை பிளாஸ்டிக்ஸோ இருக்கான்னு தரோவாக செக் பண்ணிடுறாங்க. நம்ம கையில் ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் இல்லை ஒரு சின்ன சாக்லேட் ரேப்பர் இருந்தால் கூட அதை அவங்களே வாங்கி இங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இந்த செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோட் கொஞ்சம் அங்கங்கே டேமேஜாக தான் இருக்குது. நாங்கள் வேறு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல் இங்கே வைல்ட் அனிமல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டோம். அதுக்கு இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு லக் இருந்தால் யானைகளை கண்டிப்பாக பார்க்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா கூட இங்கே செக் போஸ்ட்லேயே யானைகளை பார்த்துருக்கலாம்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்போ என்னோடய மைண்ட் வாய்ஸ் பார்த்திங்கன்னா
போகிற வழியில் அப்படி ஏதாவது யானைகள் பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே இது நமக்கு லக்கா இல்லை அன்லக்கான்னு தெரிய முடியும் அப்படின்னு வேற சொல்லுது. எப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போயிட்டு இருக்கோம்னு பாருங்கள். ரோடுமே ரொம்பவுமே குறுகலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் குறுக்க வந்ததுன்னா நம்மளால் சடனாக யூ டர்ன் எடுக்கிறதோ இல்லை ரிவர்ஸ் போகிறதுங்கிறதோ கொஞ்சம் சிரமம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு வைல்ட் அனிமல்ஸையும் எதிர்கொள்ளாமல் இருக்கிறதே லக்குன்னு தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். பட் இங்கேயும் உள்ள ஒரு சில வீடுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் பஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு ஆள் நடமாட்டத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியலை. நாம் செக் போஸ்ட்லேருந்து 6 கிலோமீட்டர் போகணும் சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. இப்போ பார்த்தோம்னா நம்ம பாதி தூரத்துக்கு மேலேயே கிராஸ் பண்ணிட்டோம். பட் இது வரைக்குமே நமக்கு முன்னாடியோ இல்லை நமக்கு பின்னாடியோ எந்த ஒரு வாகனத்தையும் நம்மளால் பார்க்க முடியலை. செக் போஸ்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. அதாவது போகிற வழியில் எங்கேயுமே தேவையில்லாமல் ஹார்ன் கொடுக்க வேணாம். ஏன்னா ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா இரிட்டேட் ஆகி நம்மளை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. வளைவுகளில் மட்டும் லைட்டாக ஹார்ன் கொடுங்க. சப்போஸ் ஏதாவது வைல்ட் அனிமல்ஸை பார்த்தா கூட அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம அவங்க அந்த இடத்த விட்டு கிளியர் ஆகி போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். ஆள் அரவமற்ற பகுதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. மொபைல் ஃபோன் சிக்னல் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா கூட யாரையாவது காண்டாக்ட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இவ்வளோ தூரம் தனியாக இந்த காட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணி வந்ததில் இப்போ தான் ஆப்போசிட்டில் ஒரு காரை பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. மேல்நீரார் சிற்றணை. நம்ம ரிட்டர்ன் வரும்போது இறங்கி இந்த டேமை பார்க்கலாம். இப்போ நேராக ஃபால்ஸ்க்கு போயிடலாம். ஃபால்ஸுக்கு எப்படி போகணும்? இந்த மாதிரியான காட்டு பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் போகிறதுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 6 கிலோமீட்டர் ட்ராவல்ங்கிறது ஒரு நல்ல அட்வென்ச்சரை கொடுக்கும். ஸோ நீங்கள் வால்பாறை வரும்போது சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வர்றதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆளுங்கள்லாம் குடியிருக்காங்க. ரோட் சைட்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு தடுப்புமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ஹை ஸ்பீட் வேணாம். இந்த மாதிரி இடங்களில் ஸ்பீட் லிமிட் 20 to 30க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. கார் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வண்டியை இங்கே மேலேயே பார்க் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் நடந்து போகணும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. இங்கே இருக்கிற தண்ணியை பார்க்கும்போது வாட்டர் ஃபால்ஸ்லேயும் தண்ணி கம்மியாக தான் இருக்கும்னு தோணுது. மாம்பழம், மோர், கூழ், அப்புறம் இன்னும் ஒரு சில ஹோம்மேட் ஃபுட் இங்கே விற்கிறாங்க. இந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஃபால்ஸ்க்கு நடந்து போகிற வழியில் பார்த்தோம்னா வீட்லேயே ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே சுட சுட ஹோம்மேட் பிரியாணி, மீல்ஸ் எல்லாமே அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ பசியோடு இருந்தீங்கன்னா இங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம். டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குங்க. டெமோ கார்டன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்ச் வழியாக தான் எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ச்சை தாண்டினோனையுமே ஃபால்ஸ் வந்துடும்னு நினச்சோம். பட் இன்னுமே ரொம்ப தூரம் நடக்கணும் போல் இருக்குது. டூரிஸ்ட் பிளேசஸில் அதுவும் இந்த மாதிரியான டீப் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே டாய்லெட் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக அவசியம். இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவுமே மோசமான கண்டிஷனில் இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு புரியுது நல்ல ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்குன்னு. இங்கே இருக்கிற மரங்களுக்கு இடையில ஏதாவது அனிமல்ஸ் மறைஞ்சிருந்தா கூட நம்ம கண்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மரங்கள் எல்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்குது. ரொம்ப நடக்க முடியாமல் ஏற்கனவே கால்வலியோடு இருக்கிறவங்க இந்த வாட்டர் ஃபால்ஸை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. இப்போ தான் அருவியிலிருந்து தண்ணி விழற சவுண்ட் லைட்டாக கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நாம் வாட்டர் ஃபால்ஸை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஆமாங்க, அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அங்கேருந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. பட் நம்ம நினச்ச மாதிரியே தண்ணி ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மள மாதிரியே சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த இடம்தான் சின்ன கல்லார். அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவிலேயே அதிக மழைப்பொழிவு பதிவாகிற இடம் எது அப்படின்னா சிரப்புஞ்சிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி
தமிழ்நாட்டின் சிறப்புஞ்சி அப்படிங்கிற சிறப்பை வால்பாறைக்கு கொடுக்கறதும் இந்த சின்ன கல்லார் தாங்க. இங்கே தினமும் ஒரு தடவையாவது மழைப்பொழிவு பதிவாகும்னு சொல்லப்படுது. அப்படி இங்கே வருஷம் முழுவதும் கிடைக்கிற இயற்கையின் கொடையான மழை நீரை கடலில் கலந்து வீணாக்காம சேமித்து வைக்கணுங்கிறதுக்காக ஐயா காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்தில் அப்பர் நீரார் டேம், மெயின் நீரார் டேம் அண்ட் லோயர் நீரார் டேம் எல்லாம் இங்கே கட்டியிருக்காங்க. இங்கே நமக்கு குளிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பார்த்தோம்னா இந்த ஃபால்ஸ்க்கு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே செக் போஸ்ட்லேயே நம்மளை திருப்பி அனுப்பிடுவாங்க. இந்த தொங்கு பாலம் வழியாக போனோம்னா லிஃப்ட்டில் நேராக அருவி கொட்டுற இடத்துக்கே நம்மளால் போக முடியும். பட் நம்மளோட சேஃப்டி பர்பஸஸ்க்காக இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. இது ஒரு வுட்டன் பிரிட்ஜு தான். பயங்கரமாக ஷேக் ஆகுது, கொஞ்சம் டேமேஜ்டாகவும் இருக்குது. ஜஸ்ட் எல்லோரும் அந்த எண்டு வரைக்கும் போய் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க, அவ்வளோதான். இந்த பிரிட்ஜோட சைட்ஸ்லேயுமே பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கால் தவறுனாலுமே நம்ம கீழே விழ வேண்டிதான். யாராக இருந்தாலுமே நம்ம நடக்கும்போது இந்த பாலம் ஷேக் ஆகிறதால ஓரமாக இந்த கம்பியை பிடிச்சு நடக்கணும்னு தான் நம்ம யோசிப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாலத்தில் ஓரமாக நடக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் குழந்தைகளோட போனீங்கன்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நடக்கும்போது நமக்கு முன்னாடி போனவங்களை பார்க்கும்போது ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் ஒரு டீம் மாதிரி சேர்ந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட இந்த பாலத்தை கடந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறத பார்த்தோம். இங்கே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் கார்ட் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க எல்லோரும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகிறாங்க. நீங்களும் இங்கே ட்ரெக்கிங் போகணும்னா செக் போஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ட்ரெக்கிங் இருக்கிற விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் இங்கே ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரும்போதே செக் போஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துக்கோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் நம்ம இறங்கி குளிக்க முடியாட்டியும் கூட இந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பார்க்கலாம். திரும்பி வந்து பார்க்கும்போது பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாம் ரிட்டர்ன் போகும்போது தனியாக போக வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம கூட வண்டிகள் நிறைய வரும். ஸோ கொஞ்சம் தைரியமாகவே போகலாம். இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி இங்கே வரைக்கும் இருக்கும் போல். பட் பஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் எங்களுக்கு கிளியராக தெரியலை. நாம் ரிட்டர்ன் வரும்போது கீழே இறங்கி பார்க்கலாம்னு சொன்ன டேம் இதுதான், மேல் நீரார் அணை. பட் இங்கே தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை. ஸோ மழைக்காலமான அக்டோபர் டு பிப்ரவரி தாங்க பெஸ்ட்டு சீசன் வால்பாறையை விசிட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் வந்தோம்னா வேணால் இங்கே இருக்கிற நீர்நிலைகளில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். வால்பாறை ஃபுல்லாகவே இன்னுமே நல்லா க்ரீனிஷாக இருக்கும்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லக் இருந்தால் யானை, சிறுத்தை, இந்தியன் பைசன் எல்லாம் ரோட்லேயே சர்வசாதாரணமாக பார்க்கலாம்னு வேற சொல்கிறாங்க. ஸோ வர வின்டர் சீசன்லேயே அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், இங்கே பார்க்குறதுக்கு வேறு எதுவும் இல்லை. கவர்மெண்ட் பஸ் ஒன்று வந்திருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் வரைக்குமே போகும்னு பார்த்தோம். பட் இங்கிருந்தே திரும்பி போகுது. இந்த ரிசோர்ட் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே பார்த்தோம்னா சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபால்ஸ்க்கு அந்த பக்கமும் ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட் ஏரியா தான். போனால் போய்கிட்டே இருக்கலாம். பட் ஒரு ஆர்வ கோளாறில் தப்பி தவறி கூட அதை தாண்டி போயிடாதீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ். ஸோ எங்கே இருந்தாலும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போனவங்க கூகுள் மேப் இல்லாமல் வழி தவறி போயிட்டதா எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை இங்கே நாங்கள் பதிவு பண்ணுறோம். வால்பாறையில் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான பல இடங்கள் இருக்குது. அதை எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சீக்கிரமே ரெடியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ட்ராவல் விலாக் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல் யோர் கைண்ட் லவ் அண்ட் சப்போர்ட்.